அயோத்தியா காண்டம் சாப்டர் 29. சீதை கண்கள்ல அப்படியே ஜலம் ததும்ப ராமனை பார்த்து முதுவா பேச ஆரம்பிக்கிறா. காட்டுல பல கஷ்டங்கள் உண்டாகும், அதையெல்லாம் நான் பொறுத்துக்க முடியாதுன்னு சொன்னேள். ஆனா என்னோட உயிருக்கு உயிரான உங்களோட நான் இருந்தா அது எனக்கு குயிலின் பாட்டு போலவும் உத்தமமான சந்தனத்தை போலவும் சுகமான தென்றல் காற்றை போலவும் சுகத்தையும் ஆனந்தத்தையும் தான் தருமே தவிர துக்கத்துக்கு அது காரணமாக ஆகவே ஆகாது. சிம்ஹம், புலி, யானை, சரபம், மான் முதலிய மிருகங்களும் பட்சிகளும் உங்களை பார்த்தா தானாவே ஓரமாக ஒதுங்கி போயிடும். பயம் உண்டாகும் வஸ்துக்களை பார்த்து பயப்படாதவா யார்தான் இருக்கா? நான் உங்களோட காட்டுக்கு போகணும் அப்படின்னு தங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் உத்தரவு பண்ணி இருக்கா அப்படின்னு இதுவரை நான் சொன்னேன். ஏன்னா அவருடைய சரீரத்துல பாதி ஆண் பாதி பெண் பாதின்னு சொல்றோம் இல்லையா? அதனால ராமனுடைய சரீரத்துல பாதி சீதைன்னு சொன்னதுனால ராமனுக்கு ஆணையிட்டா அது எனக்கும் தானே அப்படின்னு நான் சொன்னேன். தங்களை விட்டு பிரிஞ்சா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். எங்க அப்பா என்ன தங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இந்த சீதை நீங்கள் அனுஷ்டிக்கக்கூடிய தர்மத்தை எல்லாம் கூடவே இருந்து அவளும் அனுஷ்டிப்பா. உங்களுடைய நிழலை போல எப்போதுமே உங்களை விட்டு அவ பிரியவே மாட்டா அப்படின்னு சொன்னார் இல்லையா? நீங்க இப்பொழுது ஆசிரிக்கக்கூடிய அந்த தபஸ்விகளுடைய தர்மத்தை நானும் கூடவே இருந்து அனுஷ்டிக்கணுமே. அதனால தங்களுடைய நிழல் தங்களை விட்டு எப்ப பிரியுமோ அப்ப நீங்கள் என்ன எங்க விட்டுட்டு போகலாம். நிழல் விட்டு பிரிய முடியுமா? முடியவே முடியாது இல்லையா? நான் உங்களோட இருக்கும் போது தேவர்களுக்கு அரசனான இந்திரனாக இருந்தாலும் கூட சரி, என்ன ஏறெடுத்து பாக்கிறதுக்கு அவனுக்கு ஏதானு துணிச்சல் இருக்குமா? புருஷனை விட்டு பிரிஞ்ச ஒரு ஸ்திரீ உயிரை வச்சுண்டு இருக்கணுமா அப்படின்னு நீங்களே எனக்கு பல தடவை சொல்லி இருக்கேளே. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பாவாத்துல இருந்த போது ஜோதிடர்கள்லாம் சாஸ்திர நிபுணர்களும் பிராமணர்களும் இந்த பொண்ணுக்கு காட்டுல இருக்க வேண்டிய ஒரு யோகம் ஜாதகத்திலேயே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை நான் காதால கேட்டிருக்கேன். மேலும் சாமுத்திரிகா சாஸ்திரத்துல திறமை வாய்ந்த பிராமணர்கள் பலரும் கூட அப்படியே சொல்லியிருக்கா. காட்டுல போய் நம்ம வசிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு நான் இருக்கேன். அவள்லாம் சாஸ்திர ரீதியா குறிப்பிட்ட அந்த வனவாசத்தினுடைய பூர்வ கர்மத்தின் பலன்தான் இது. நான் என்னோட பிராரப்த கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்காம இருக்க முடியுமா? அதனால உங்களோட வனத்துக்கு வருவேனே தவிர நான் மாத்திரம் தனியா போக மாட்டேன். நான் காட்டுல சில காலம் வசிக்கணும் அப்படின்னு பிராமணர்கள்லாம் சொல்லியிருக்கா. அதுக்கு சரியான நேரம் இப்போ வந்துடுத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் உங்களோட வருவேன். பிராமணர்களுடைய வார்த்தையெல்லாம் பொய்யாக்கலாமா? காட்டுல இருக்கும்போது பல கஷ்டங்கள் வரும்னு எனக்கும் தெரியும். ஆனா அந்த அனுபவம் நமக்கு வராது. அது யாருக்கு வரும்? இந்திரியங்களையும் மனசையும் தன்னோட வசப்படுத்தாதவாளுக்குத்தானே தவிர அது அது நமக்கு இல்லை. நான் என்னுடைய பிதாவினுடைய வீட்டுல கன்னிகையா இருக்கும்பொழுது சாது ஒருவர் என் தாயை பார்த்து உங்களோட பொண்ணுக்கு காட்டுல இருக்கும்படியான ஒரு யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கா. இதுவரைக்கும் எத்தனையோ தடவை நான் தங்களை இதுவரை தபோவனத்துக்கு என்ன அழைச்சுண்டு போங்கோ, கங்கை கரையில் இருக்கக்கூடிய மகரிஷிகளின் ஆசிரமத்தெல்லாம் எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். தகுந்த நேரம் வரும்போது அழிச்சுண்டு போறேன்னு நீங்களும் சொன்னேளே, அந்த சமயம் எப்போ வரப்போறதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் காத்துன்னு இருக்கேன். நீங்க வீர சிகாமணி இல்லையா? உங்களுக்கு மங்களம் வரட்டும். நீங்களும் நானும் காட்டுல வேடிக்கையா காலத்தை கழிக்கணும். அப்போ நான் தங்களுக்கு சகல பணிவிடைகளையும் செய்யணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு. நான் உங்களோட காட்டுல இருந்தா சகல பாபத்தில இருந்தும் நான் விடுபட்டுடுவேன். நீங்க இங்கேயே இருந்து குலதேவதைய ஆராதனை பண்ணினா அந்த பயன் உனக்கு கிடைக்காதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மைதான். ஆனா அது ஸ்திரீகளுக்கு கணவனே குல தெய்வம். அதை தவிர வேறு தெய்வம் உண்டா?
இந்த லோகத்திலயும் சரி, மேல் லோகத்திலயும் சரி, எப்பொழுதும் நான் உங்களோட சேர்ந்து இருக்கிறது தான் எனக்கு பரமக்ஷேமத்தை தரும். இந்த விஷயத்தை பத்தி ஞானிகள் எல்லாம் இந்த உலகத்துல ஒரு ஸ்திரீ குலாச்சாரத்தின்படி அவளோட அப்பா அம்மா ஒரு புருஷனுடைய கையில தாரவார்த்து ஒப்படைச்சுட்டா அவள் இந்த லோகத்திலையும் தான் இருக்கும் வரையில் பதிவிரதா தர்மத்தை குறைவில்லாம அனுஷ்டிச்சுண்டு வந்தாக்க, இறந்து போனா கூட அவள் தன்னோட பர்த்தாவை விட்டு பிரியவே மாட்டா அப்படிங்கிற வேத வாக்கியத்தை எல்லாம் சொல்றத நான் கேட்டிருக்கேன். இது உங்களுக்கு தெரியாதா என்ன? இதெல்லாம் நான் உங்களுக்கு உபதேசம் பண்றதா நீங்க என்ன நினைச்சுக்கப்படாது. என்ன அழிச்சுண்டு போறதுக்கு ஸ்ருதி பிரமாணங்கள் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். இப்போ எந்த காரணத்தாலும் என்ன காட்டுக்கு அழிச்சுன்னு போக மாட்டேன்னு உங்களால சொல்ல முடியாதே. நான் உங்களுடைய மனைவி இல்லையா? என்னோட நடத்தையில இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தோஷம் தோணித்தா? நான் உங்களையே கதி, நீங்களே என் தெய்வம் அப்படின்னு நம்பி உங்களை நான் உபாசிக்கலையா? உங்களிடத்துல என்னை காட்டிலும் அதிகமான ஒரு பக்தி வச்சவா யார் இருக்கா? சுகம் வந்தா தலைகால் புரியாம துள்ளறதும், கஷ்டம் வந்தா கீழே விழுந்து புரண்ட அழறதும் என்கிட்டக்க இருக்கா? நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்கள்ல எனக்கு சமமான பங்கு இருக்கு இல்லையா? நான் படுற கஷ்டத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? இதெல்லாம் தெரிஞ்சும் கூட என்ன காட்டுக்கு அழைச்சுன்னு போகிறது நியாயம்தான் அப்படின்னு ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்கிறது? உங்களை விட்டு பிரியணுமே அப்படின்னு இவ்வளவு வருத்தப்படக்கூடிய என்ன நீங்க அழைச்சுண்டு போகாட்டா நான் விஷத்தை குடிச்சுடுவேன், இல்லாட்டா நெருப்புல விழுவேன், அதுவும் இல்லைன்னா ஜலத்துல குதிப்பேன், எப்படியோ என் பிராணனை விட்டுடுவேன் அப்படின்னு பலவிதமா சொல்லி பாக்குறா ராமன். எப்படியாவது நம்மள காட்டுக்கு அழைச்சுண்டு போக மாட்டானா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல. அப்ப கூட ராமன் மனுஷ சஞ்சாரம் இல்லாத காட்டுல பல சௌக்கியங்களை அனுபவிச்சு பழக்கப்பட்ட இவளை எப்படி அழிச்சுண்டு போறது அப்படின்னு யோசிச்சு அதுக்கு அவர் சம்மதம் தரல. அதை பார்த்து சீதைக்கு ரொம்ப கவலை ஆயிடுத்து. கண்ணீர் தாரதாரையா கொட்டுறது. ஒண்ணுமே தோணாம நிக்கிறா. ராமன் அவளை எவ்வளவு சொல்லி தடுத்தாலும் கூட, எப்படி சமாதானம் பண்ணினாலும் அவ எதுக்குமே சம்மதிக்கல. நான் உங்களோடு வரத்தான் வருவேங்கிறதுல அவ ரொம்ப ஸ்திரமா இருந்தா அப்படின்னு சொல்லி இந்த 29வது சாப்டரை முடிக்கிறா. இதை தொடர்ந்து அடுத்த ஆடியோவில் 30வது சாப்டர்ல என்ன சொல்றாங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.